நான் ஒரு இளம் சுறுசுறுப்பான செம்மறி ஆட்டுக்குட்டி. உங்களிடம் என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் பாட்டியின் காலங்களில் அவர்களின் வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்திருக்கிறது. அவர்களை மேய்ப்பவர்கள் கூலிக்காக பணி செய்தார்கள். ஆடுகளை பராமரிக்க தவறினார்களாமாம். அவர்கள் அடிக்கடி சில நல்ல ஆடுகளை திருடி கள்ள சந்தையில் விற்றுவிட்டு அல்லது உண்டுவிட்டு ஆடுகள் மந்தையை விட்டு ஓடிவிட்டன என்று உரிமையாளர்களிடம் பொய் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஆடுகளை ஒழுங்காக பராமரிக்கவோ கண்காணிக்கவோ இல்லை. வாயில்கள் அடிக்கடி பூட்டப்படாமல் இருந்ததால் காட்டு நாய்களும் ஓநாய்களும் மந்தையை வேட்டையாடின. இதனால் மந்தை எப்பொழுதும் அச்சத்தில் வாழ்ந்தது. ஆடுகள் பெரும்பாலும் அச்சுறுத்தும் வெள்ளாடுகளிடமிருந்தும் பிரிக்கப்படவில்லை. இன்று என் தலைமுறை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசுவே என் நல்ல மேய்ப்பர். நான் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கிறேன். ஏனெனில் அவருடன் நான் நல்ல மற்றும் செழிப்பான மேய்ச்சல் நிலங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் செல்கிறேன். அவருடைய புன்னகையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த அழகான கண்களும் இனிய அழைப்பும் எனக்கு போதுமானவை. நாங்கள் அனைவரும் அவரையே பின்தொடர்கிறோம், கீழ்ப்படுகிறோம். வெள்ளாடுகள் கூட இன்று அடங்கிவிட்டன. ஏனெனில் எங்கள் மேய்ப்பர் தரும் அமைதியை வேறு யாரிடமிருந்தும் எங்களால் பெற முடியாது. ஒரு நாள் நான் விளையாடிக் கொண்டு வழி தவறி வெகு தூரம் சென்றேன். இயேசுவோ மந்தை முழுவதையும் விட்டுவிட்டு ஆபத்தான ஒரு சரிவில் என்னை கண்டுபிடித்து தன்னை பற்றி கவலைப்படாமல் என்னை காப்பாற்றி என் காயங்களுக்கு மருந்து போட்டார். நான் அவருடைய கரங்களில் அன்று நிம்மதியாக உறங்கினேன். அவர் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்து என் பெற்றோரிடம் ஒப்படைத்தார். மனிதர்களாகிய நீங்களோ இனம், சாதி, மதம், பாலினம், அந்தஸ்து மற்றும் பல பிரிவினைகளை நீங்களே உருவாக்கி கொண்டு நீங்களே பிரித்து ஆளுகிறீர்கள். உங்கள் பிரிவினைகளை மறந்து என்னை போல மகிழ்ச்சியாகவும் பாரமின்றியும் ஏன் உணரக்கூடாது? ஏனெனில் நமக்குள்ளே ஆன்மீக ரீதியாக இணைந்திருக்கும் நல்ல மேய்ப்பரை காண நாம் அடிக்கடி தவறிவிடுகிறோம். என் நல்ல மேய்ப்பரின் அன்பு தன்னலமற்றது. வேறு நம்பிக்கை மற்றும் மதத்தை சேர்ந்த உங்கள் அயலாரை போல எங்கள் மந்தையை சேராத ஆடுகள் நெருக்கடியில் இருக்கும் போது கூட அவர்களை காப்பாற்ற அவர் தம் உயிரையே கொடுக்கிறார். என்னால் உங்கள் தாய்மொழியில் தொடர்பு கொள்ள முடியாது. நல்ல மேய்ப்பரான இயேசுவின் நிழலில் உங்கள் வாழ்க்கை நிலையான பேரின்பத்தை கொண்டு வரும் என்பதை உணர்த்தும் என் இதயத்தின் மொழியை உங்களால் உணர முடிகிறதா? அவர் உங்களை மதமாற்றம் செய்து கொள்ளுமாறு கேட்கவில்லை. மாறாக அகமாற்றம் அடைந்து உங்கள் சமூகங்களில் இரக்கமும் சுயநலமின்மையும் அக்கறையும் மன்னிக்கும் பண்பும் நிறைந்ததொரு வாழ்க்கையை வாழுமாறு கேட்கிறார். ஆமேன். அல்லேலூயா.